Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம என்ன டாபிக்கை பற்றி பேச போகிறோம்னா குவைத்தில் ரீசெண்டாக ஆப்பிள் பே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன்லி ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்களால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். நம்ம எந்த அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணால் வச்சுருக்கலாம். ஜிபிகே, ஏபிகே, கேஎஃப்ஹெச், புர்கான் பேங்க் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் பேங்க் அக்கௌண்ட்டோட அப்ளிகேஷன் உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு, questions எல்லா கொஷினை ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆன உடனே சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு ஆப்பிள் பே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே ஆப்பிள் பே காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட கார்டு என்னெல்லாம் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த கார்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். டெபிட் கார்ட்ஸ் அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஆப்பிள் வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட அப்புறமா உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் செக்யூரிட்டி கோட் ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆட் கார்டு டு ஆப்பிள் பே அப்படின்னு காமிக்கும். அதுக்கு கீழே உங்களோட நேம் ப்ளஸ் அந்த கார்டோட நம்பர் டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் அக்ரிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட கார்டு பே பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா எந்த கார்டில் பே பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கார்டை கிளிக் பண்ணி வாலெட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன கார்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சில யூசர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் மோர் தென் 1 அக்கௌண்ட் கூட வச்சுருக்கலாம். ஸோ அந்தந்த அக்கௌண்ட்டில் உள்ள கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சில பேர் ஃபேஸ் ஐடி வச்சுருப்பாங்க, பாஸ்கோட் ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் என்ன ஆப்ஷன் இருக்கீங்களோ அதை பண்ணிவிட்டு அந்த டிவைஸ் பக்கத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா என்ன பேமெண்ட் அமௌண்ட்டோ அது டிடெக்ட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆப்பிள் பே ஆக்டிவேட் பண்ணி ஹாப்பி ஷாப்பிங் பண்ணுங்கள். டேக் கேர், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். Bye, take care.